அப்ப அது கஷ்டமா இருக்காதா? அப்ப ரம்யாவும் கெமியும் தான் பண்ண. ரம்யா கெமி ஆடினதெல்லாம் டாஸ்க். நீங்க இவ கூட ஆடுறது பர்சனல் வெஞ்சன்ஸ். பச்சை பகையை ஆடுறீங்க, பச்சை வன்மத்தை காட்டுறீங்க. பச்சையா வந்து நீங்க பண்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு குரூயல்ட்டி வந்து தெரியுது, கண்லயும் தெரியுது, வார்த்தையிலயும் தெரியுது, பிஹேவியர்லயும் தெரியுது. அப்போ பாரு சொல்றது வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க திவ்யாவும் சாண்ட்ராவும். ஆமா ஆமா, நான் இதை தாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அக்கான்னு கூப்பிட மாட்டான் பாரு. திவ்யாவையும் திவ்யா தான் கூப்பிடுறா, சாண்ட்ராவையும் வாப்போன்னு தான் கூப்பிடுறா. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதனால அப்படிதான் கூப்பிடும்போது இதை தாண்டி நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 4 வாரமா நான் தான் டார்கெட்டு. மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு சப்போர்ட் கமருதீனும் திவாகரும் பண்ணுவாங்க. இவனுங்க குரூப் பீசமா சேர்ந்து எப்ப பாரு அடிப்பாங்க. இதுல வந்து சபரி வரணும், நான் வரக்கூடாதுன்றது அவங்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ராவும் சொல்லுது, நான் இன்னைக்கு பார்த்தேன் சபரி முகம், நானுமே பார்த்தேன் அப்படின்னும் போது, நானும் சபரி தானே பேசுறேன், எதுக்கு அந்த விக்கல் விக்ரம் எகிரிட்டு வரேன், இப்போ இத்தனை வாரமா அப்படிதானே கம்முன்னு இருந்தா, திடீர்னு என்ன அவனுக்கு ரோஷம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்வம் சொன்னோடனே பார்த்து ஒத்துக்கிறாங்க, அப்சர்வ் பண்றாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும். அதுக்கப்புறம் வந்து பிரஜன் கிட்ட பேசும்போது பாரு சொல்றதுலேயே உண்மை இருக்கு, இங்க ஒரு குரூப்பிசம் இருக்குன்னா திவ்யா சொல்றதா நம்மளுக்கு தெரியுமே, குரூப்பிசம் இருக்கே. அதுதான் அன்னைக்கு என்ன அடிச்சாங்கன்னா, நீ டார்கெட் கிடையாது திவ்யா, சபரியும் பாருவும் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். சபரி வரணும், பாரு வரக்கூடாது. இது நடுவுல நீ வந்து ஒயில்ட் கார்டா வந்து மாட்டிக்கிட்டே தவிர. ஆமா, இவங்க திவ்யாவை வச்சு பாரு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா அந்த திவ்யா வந்து சபரியுமே கனியுமே சம்டைம்ஸ் அந்த போன வாரம் அந்த டாஸ்க்ல அட்டாக் பண்ணதுனால திவ்யா மேல கோவம் திரும்பிச்சு. இதை சொல்லியிருப்பாரு சபரி ஒரு இடத்துல. இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் மீன் பண்ணிருக்க மாட்டார். நல்ல பார்வை நீ டார்கெட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ எங்களை டார்கெட் பண்ணிட்டேன்றதா அதுக்கான இன்டைரக்ட் மீனிங்கா இருக்கும் சபரி சொல்றதுலயும் கனி சொன்னதுலயும். அதனால தான் அந்த ஒட்டுமொத்த ஓட்டும் வந்து திவ்யாக்கு வரும். நம்ம வீடியோவில் கூட போட்டிருப்போம், திவ்யாமா இப்போ புரியுதா அந்த வந்து 7-8 ஓட்டு ஓட்டிங் மெஜாரிட்டி ஓட்டு இருக்கிறதுன்னு நம்ம கூட வீடியோஸில் போட்டிருப்போம். ஸோ இப்போ தான் அது சாண்ட்ராக்கோ பிரஜனுக்கோ வந்து மண்டைக்குள்ளே ஏறுது. அப்போ நீங்கள் என்னத்தை தான் ஷோ பார்த்துட்டு வந்தீங்களோ அப்படி அவங்க நைட்டில் 4 நாளாக பேசுறதை பார்த்துருந்தா கூட ஷோ புரிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு அது இப்போ தான் புரியுதான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இப்போ இந்த குரூப்பிசமாக நம்ம உடைக்கணும். அப்போ யார் யார் குரூப்பிசம்னா அதை நான் பாரு கிட்ட கேட்டேன். கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா, விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் சுபிக்ஷான்னு சொல்லு. சுபிக்ஷா வந்து அது வந்து என்ன சொல்றது, அது தில்லாலங்கடிங்க, அது கேடி தில்லாலங்கடியாது. இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் சேரும், அந்த பக்கம் வேணா அந்த பக்கம் சேரும், கேடி தில்லாலங்கடி. அதனால அது அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அப்போ அரோராவையும் சேர்க்க முடியாது. அப்போ வந்து திவ்யா ஒரு இடத்துல சொல்றாங்க, அரோராவும் சுபிக்ஷாவும் நேற்று பாத்ரூம் கிட்ட உட்காந்து கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ வினோத்தும் வியானா, வினோத் வியானா நியூட்ரல், அவங்கள சேர்க்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி பார்த்தா கெமி இன்னைக்கு நியூட்ரலா பேசின மாதிரி இருக்கு அவங்க பார்வைக்கு, எனக்கும் அப்படி தோணுச்சு. ஆனா ஓவரால் பார்த்தா 80% அதான். எப்பயாவது தேவைப்பட்டா அந்த மாதிரி நல்லவங்க லைக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ எப்படி பார்த்தாலும் 6 ஓட்டு வருதுன்னா நாளைக்கு இந்த ஓட்டிங் விஷயம் நம்மளுக்கும் வரும். இன்னைக்கு பாருக்கு நடக்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கும் வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம இப்போ அப்போ என்னதான் பண்ணுறதுனா நாமினேஷனில் போட்டு விடுவோம், இதுங்கெல்லாம் உள்ளே இருக்க வேணாம், நாமினேஷனில் ஒன்றா போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போ நாமினேஷன் போனால் அடுத்த வாரம் போடலாம் அப்படின்ற பிரச்சனை ஒரு வாரம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்மள உள்ளே போட்டுருவாங்க. அதனால் வேலைக்காவது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிப்போம், நம்ம எடுக்கிற டிசிஷன் சரி